ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். லாஸ்ட் எபிசோடில் காட்டின ப்ரொமோவை வச்சு இன்றைக்கான எபிசோட்டை சுவாரஸ்யமாக முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கான எபிசோடில் விஜயா பார்வதியோட வீட்டில் உட்காந்துருக்காங்க. அங்கே சிந்தாமணியும் வந்திருக்காங்க. இப்போ விஜயா வந்து புதுசாக நான் யோகா கிளாஸ்லாம் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுமே நீங்கள் நிறையா ஃபோட்டோலாம் எடுத்து கொடுங்க, நம்ம நிறைய நோட்டீஸ் பேனர்லாம் வச்சு நீங்கள் சூப்பராக அந்த மாதிரி ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதுமே விஜயா பற்றி சொல்லவா வேணும். அவங்க தான் பெருமைக்கு பயங்கரமாக அப்படியே மிதப்பாங்கல்ல, உடனே நான் அப்படி செஞ்சிடறேன் இப்படி செஞ்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஏற்பாடும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ விஜய் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா முத்து கார் ஸ்டாண்டில் இருக்காங்க. இப்போ செல்வத்தோட சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. அவங்க அந்த மாதிரி நான் வெளியில் கிளம்புறேன், ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் இங்கே தான் இருக்குது, எடுத்து ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அது என்ன கதைன்னு தெரியல, வேறு ஏதோ ஒரு கதையை உள்ளே கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். இப்போ செல்வத்தோட காரும் இங்கே தான் இருக்குது. முத்து அவங்கள அமுச்சு வச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா அங்கே மீனா வராங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் வராங்க. இப்போ தான் நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி அவங்க அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் வேணும், சீட்டு கட்டியிருந்தாங்க, அவங்க அண்ணன் இந்த மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னும்போது நான் வந்து கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முத்து அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா விஜயா வந்து பேண்ட்டு டிஷர்ட்டும் போட்டுட்டு வந்து நின்றுக்கிட்டு அண்ணாமலை கிட்ட இந்த மாதிரி நான் யோகா கிளாஸ் ஆரம்பிக்க போகிறேங்கிற விஷயத்த சொல்லி ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்கிறாங்க. சுருதி தான் வந்திருக்காங்க. சுருதி வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க டிசைனாக. அதை பார்க்குற அண்ணாமலையும் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ரவியும் வந்துடுறாரு. ரவியும் பார்த்தா ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இப்போ விஜயா பார்த்தோம்னா டிசைனாக போஸ்ட்லாம் கொடுக்குறாங்க. அதை சுருதியும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா முத்து மீனா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் பார்த்தோம்னா இப்போ அங்கே போயிட்டு மனோஜ் கடையில் ஷோரூமில் போய் கேட்குறாங்க. இப்போ ரோஹிணி ஒன்று சொல்ல, விஜயா அது மனோஜ் ஒன்று சொல்ல, இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பணம் கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ உனக்கு என்ன பணம் தானே வேணும், இப்போ நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போய் லாக்கரை திறந்தா அங்கே பணம் இல்லை. அதை தான் ஏற்கனவே ரோஹிணி எடுத்துட்டாங்கல்ல. இப்போ பணம் இல்லைன்னதுமே அதிர்ச்சியாகி வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க. உடனே பார்த்தா அங்கே ராஜா ராணின்னு 2 பேர் அங்கே கடையிலே தங்கியிருக்காங்கல்ல, அவங்க மேலே வந்து அப்படியே அந்த பிரச்சனையை வந்து ரோஹிணி வந்து திருப்பி விட்டுறாங்க. ஏன்னா அவங்க தான் எடுத்திருப்பாங்க, இங்கே தான் இருக்கிறாங்கன்னு. அவங்க பாவம் அப்படியே அழுது புலம்புறாங்க, நாங்களாம் எடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லி கதறாங்க. முத்தும் அவங்களுக்கு தான் எல்லாருமே அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் மனோஜ் ரோஹிணி மாற்றி பேசி நீங்கள் தான் எடுத்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு எப்போ அதெல்லாம் உன் பிரச்சனை, இப்போ நீ வந்து காசு கொடுக்குற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே மனோஜ் வந்து அவரோட அக்கௌண்ட்லேருந்து பணத்தை அமுச்சு விட்டுறாங்க. இப்போ வந்து போலீஸ்க்கு போகலாம் அப்படி இப்படின்னா போலீஸ்க்கு போனால் தான் ரோஹிணி மாட்டிக்குவாங்கல்ல, அதனால் போலீஸுக்கெலாம் போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த ராஜா ராணி கிட்ட ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் அந்த பணத்தை இங்கே கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து அமுச்சு விட்டுறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா தான் இருக்குது, ஏதோ ஒரு கதை போகுது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் இருந்த நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலுடைய அந்த ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரிக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் ஒரு ஸ்டோரியா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதுக்கு பின்னாடி ஏதாவது கொக்கி போட்டு அதை அந்த கதை இந்த கதைன்னு பல கதையை வந்து நம்ம டேரக்டர் இழுத்துட்டு வருவார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. அதை பற்றி பேசலாம் தொடர்ந்து. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.